ஏன் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்றைக்கு அன்னாபிஷேகம் நடத்துறாங்கன்னு தெரியுமா? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதைகளையும் அறிவியல் பூர்வமான விஷயத்தையும் பார்க்கலாம். பிரம்மாவின் கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுகிறார். வெட்டப்பட்ட தலை சிவபெருமான் கையில் ஒட்டி கொள்கிறது. சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்துக் கொள்கிறது. இதனால் சிவபெருமான் தன் சுய நினைவை இழந்து பித்து பிடித்தார் போல் அலைகிறார். கையில் ஒட்டிக்கொண்ட கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறுகிறது. யார் இடுகின்ற அன்னத்தினால் இந்த கபாலம் நிறைகிறதோ அப்போதான் பிரம்மாவோட தலை சிவபெருமான் கையை விட்டு விலகும் என்பது விதி. சிவபெருமான் எல்லா பக்கமும் அலைந்து திரிந்து கடைசியா காசியை அடைகிறார். அங்கு அன்னபூரணி தன் அன்பினால் கபாலத்தில் அன்னமிடவே கபாலம் நிறைகிறது. பிரம்மாவோட தலை சிவபெருமான் கையை விட்டு விலகவே சிவபெருமானுக்கு பிடித்த பிரம்மகத்தி தோஷம் விலகுகிறது. மாழையிலிருந்தும் விலகுகிறார் சிவபெருமான். இப்படி அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம்தான் ஐப்பசி மாதம் பௌர்ணமி. இதனால் தான் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றைக்கு எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றைக்கு சந்திரனோட சாபம் நீங்கி தன்னுடைய முழு பொலிவையும் பெற்றார். பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருவதனால் சந்திரனோட ஒளி அதிகமா ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றைக்கு பூமியில் விழும். அதை கணக்கிட்டுத்தான் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது.